உறுதியான மனம் கொண்டவர்களால் கூட சில நேரங்களில் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. காரணமின்றி ஒருவரிடம் காட்டப்படும் வெறுப்பு இருவருக்கும் பாதிப்பை கொடுக்கும். சொல்லாமல் விலகிச் செல்லும் சில உறவுகள் பெரும்பான்மையாக கூறப்படும் காரணம் மரியாதையின்மை என்பதுதான். ஆசைகளுக்கான அளவுகோலை நிர்ணயிக்காவிட்டால் அதனால் அடையப்போகும் துன்பத்தையும் நிர்ணயிக்க முடியாது. அன்பான மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் அவர்களின் நோக்கம் அன்பை அளிப்பதாக மட்டுமே உள்ளது. ஒருவரை அன்பால் மட்டுமே நிலைத்து நிற்க செய்ய முடியுமே தவிர அதிகாரத்தால் இணைத்து வைத்துக் கொள்ள முடியாது. கடினத்தை பார்க்காமல் நம்முடைய கடமைகளில் சரியாக செயல்படும் போது அது மகிழ்ச்சியாக தோன்றும். எங்கும் கிடைக்காத பலவற்றை மனதில் உருவகப்படுத்தும் ஆற்றல் மனிதர்களுக்கே உரித்தானதாக இறைவன் உருவாக்கியுள்ளார். நம்மை அவமானங்களுக்கு உட்படுத்துபவர்களை விடுத்து அன்பு செலுத்தும் நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தேவைப்படுவதை தேவைப்படுவோருக்கு கொடுக்கும்போதுதான் மனிதன் இறைவனாக மாறுகிறான். பலர் கனவுகளில் வாழும் வாழ்க்கையை சிலர் மட்டுமே நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்பத்தை தாங்குவதற்கான ஆற்றல் பெற அந்த துன்பத்தை பற்றிய புரிதலை பெற்றிருப்பது அவசியம். எல்லோருக்கும் நன்மையை அளித்தாலும் சிலர் மட்டுமே அதற்கான நன்றியுணர்வுடன் எப்போதும் காணப்படுகின்றனர். சூழ்நிலை அறிந்து கொடுக்கப்படும் உதவிகள் எவ்வித எதிர்பார்ப்பின்றி கொடுக்கப்படும் உதவிகளாகத்தான் இருக்கும். அரிதான எல்லாவற்றையும் எல்லோரும் அடைய விரும்புகின்றனர். ஆனால் எளிமையானவற்றில் இருக்கும் மகிழ்ச்சி அவற்றில் கிடைப்பதில்லை. தூரத்தில் இருக்கும் மனிதர்கள் அவர்களின் மனதை விரும்பியவர்களின் அருகிலேயே வைத்துவிட்டு செல்கின்றனர். பலம் பொருந்தியவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களை பலவீனம் பொருந்தியவர்கள் என்று எண்ணுகின்றனர். ஆனால் இருவருக்குமான ஆற்றலை இறைவன்தான் வழங்குகிறார். தங்களின் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு மகிழ்ச்சி தருபவர்களைத்தான் இறைவனுக்கு நிகராக எண்ணுகின்றனர். தாமதமாக செய்யப்படும் செயல்கள் சிறப்பு நிலையை எட்டுவதற்கான ஆற்றலை குறைவாகவே பெற்றுள்ளது. அனைவராலும் நேசிக்கப்படும் நபர்களும் இல்லை, அனைவராலும் வெறுக்கப்படும் நபர்களும் இல்லை. நமக்கு மகிழ்ச்சியை தரும் அனைத்தும் நமக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனம் உருக்கமாக எதை வேண்டினாலும் அதை அடையக்கூடிய வல்லமை கொண்டது. நம்முடைய மதிப்பு நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அமையுமே தவிர மற்றவர்கள் நம்மை பார்க்கும் விதத்தில் தீர்மானிக்கப்படுவதில்லை. எல்லோருடைய வாழ்வும் எளிமையானதாக இல்லை. ஆனால் கடினத்தை கடப்பதற்கான முயற்சிகள் செய்யும்போது அது எளிமையானதாக மாறிவிடுகிறது. நேசிக்கும் அனைவரும் நமக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் பலரும் தங்களுக்கு உடைமையானவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் தருவதில்லை. அதீத சிந்தனை செய்வதால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய இயலாது. சொல்லிலும் செயலிலும் நம்பிக்கை மிகுதியாக கொண்டிருக்கும்போது அதனால் பெறப்படும் வெகுமதி மிகுதியாயிருக்கும்.
நம்பிக்கை மிகுதியாய் கொண்டிருப்பதால் நம்பிக்கை துரோகம் நடைபெறுவதில்லை. யாரின் மீது அந்த அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நடைபெறுகிறது. நம்முடனேயே இருக்கும் நபர்களால் கூட நம்மை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகக்கூடும். சில நேரங்களில் நமக்கு தேவையானதை மட்டும் அறிந்து கொள்வதால் நம்முடைய மன அமைதி பாதுகாக்கப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.